சிவாய நம. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழமறை வாழ, பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை வழங்க, ஞானமத 5 கரம் 3 விழி நால்வாய் ஆணைமுகனைப் பரவி அஞ்சலி செய்கிற்பாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை, நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. நகைக்கின்ற செங்கனி வாயும், எதிர்ந்தோர் நவை முழுதும் தொகைக்கின்ற பேரருள் பார்வையும், மும்மலத் தொக்குவிட தகைக்கின்ற சின்முத்திரையும், தனிக்கரப் புத்தகமும், ஒகைக்கின்றவால் என்னை பஞ்சா கரவன்தன் ஒன்கழற்கே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் வட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனம் மொழிமைகளால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் இணைய வகுப்பு இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், அன்பு மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 34, சொல்லதிகாரம், பெயரியல், பகுதி 4. கடந்த வகுப்பிலே இயற்சொல் குறித்து சிந்தித்தோம். அடுத்த நிலையிலே இன்று சிந்திக்க வேண்டியதாக முதலில் அமைவது திரிசொல். திரிசொல் என்பதற்கான இலக்கணமாக நன்னூல் குறிப்பிடுவது அரிது உணரு பொருளென திரிசொல்லாகும். இது அரிதாக பொருள் உணரும்படியாக இருக்கக்கூடிய தன்மையது. படித்தவர்கள் கூட படித்திருந்தால்தான் அதனுடைய பொருளை அறிந்து கொள்ள முடியும். படிக்காதவர்களுக்கு, நூற்புலமை இல்லாதவர்களுக்கு இதற்கான பொருளை அறிந்து கொள்வது என்பது அரிதான செயல் என்று சொல்லி, அரிது உணர் பொருளான திரிசொல்லாகும். பொருளன்னு போட்டு இங்கே திரிசொல்னு போட்டிருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். அரிதுணர் பொருளன் திரிசொற்களாகும்னு ஒன்று வச்சுக்கலாம். இது 2 வகையில் அமையும். ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும், பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் அரிதுணர் பொருளன திரிசொல்லாகும். ஒரு பொருளை குறித்து வரக்கூடிய பல சொற்கள், பல பொருளை குறித்து வரக்கூடிய ஒரு சொல். சான்றாக கிள்ளை, சுகம், தத்தை முதலான பெயர் சொற்களை எடுத்துக்கொண்டால் அவையாவும் கிளி என்னும் ஒரு பொருளை உணர்த்துவன. கிள்ளை, சுகம், தத்தை. காந்தர்வ தத்தையார் என்று பெயரை கேள்விப்பட்டிருப்போம். சீவக சிந்தாமணியிலே சுகப்பிரம ரிஷி என்று கேள்விப்பட்டிருப்போம். சுகம் என்ற சொல்லுக்கு பேரின்பம்னு அர்த்தம். பேரின்ப நிலையை இளவயதிலேயே எட்டிய பெருமகனார் ஆகியனாலே அவர் சுகப்பிரம ரிஷி எனப்பட்டார். அதை கிளியின் வடிவம் உடையவராக இவர்கள் வடிவமைத்து விட்டார்கள். கிள்ளை, கிளி. கிள் என்ற சொல்லுக்கு, கிள்ளுனாலே சொல்லுதானே, கிளவியாக்கம். கிளி சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. ஆக கிள்ளை என்றாலும், சுகம் என்றாலும், தத்தை என்றாலும் சாதாரண மக்களுக்கு பொருள் புரிவதில்லை. படித்தவர்களுக்குத்தான், ஏற்கனவே படித்திருந்தால்தான் இது கிளியை குறிக்கும் என்கிற ஒரு கருத்து புலனாகின்றது. எனவே இவையெல்லாம் கிளி என்கிற ஒரு பொருள் குறித்து வந்த பல சொற்களாக அமைகின்றன பெயர் சொல்லை பொறுத்தவரையில். அது மாதிரி வாரணம் என்று ஒரு சொல் இருக்கிறது. அது பல பொருள் குறித்து வருகிறது. வாரணம் யானையை குறிக்கும், கோழியை குறிக்கும், சங்கினை குறிக்கும். இப்படி இதற்கு பல பொருள் உண்டு. வாரணத்தானை துணை நயந்தானை என்று கந்தர் அந்தாதியிலே முதற்பாடல் அமையும். அங்கே பார்த்தோம்னா இந்த வாரணம் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆக வாரணம் என்ற சொல்லுக்கு யானைன்னும் பொருள் உண்டு, கோழின்னும் பொருள் உண்டு, சங்குன்னும் பொருள் உண்டு. ஆக ஒரு சொல் பல பொருளை குறிக்கிறது. இதெல்லாம் எப்படி சொன்னால் நமக்கு எப்படி புரியும்? படிச்சிருந்தால் தான் புரியும். இல்லைன்னா இவையெல்லாம் சிரமமாக இருக்குது. ஆனால் இவையும் செய்யுளில் பயின்று வருகின்றன. சரி, இது பெயர் சொல்லுக்கு பார்த்தோம். அதே மாதிரி வினை சொல்லுக்கும் பார்ப்போம். வினை சொல்லுக்கு எப்படி வரும்னு எடுத்துக்கிட்டோம்னா, படர்ந்தான்
ஏகினான். இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சென்றான்னு தான் அர்த்தம். போனான், படர்ந்தான், ஏகினான், இதெல்லாம் இலக்கிய வழக்காக அமைந்திருக்கின்றன. சாதாரணமாக சொன்னால் அவை புரிவதில்லை. அது மாதிரி வரைந்தான் என்று ஒரு சொல். வரைந்தான் அதுக்கு 3 பொருள்கள், ஏன் அதுக்கு மேலேயும் இருக்குது. எழுதினான், கொண்டான், நீக்கினான் என்று பல பொருள் தருவதாக அந்த வரைந்தான். பாருங்களேன், அவன் வரைந்து கொண்டான், தலைவன் தலைவியை வரைந்து கொண்டான் என்று வருகிற இடத்துல வரைதல்னா தன்னோடு சேர்த்து கொள்ளுதல், இணைத்து கொள்ளுதல். அவன் ஓவியம் வரைந்தான் என்று சொல்லும்போது அங்கே பொருத்துதல். அவன் வரைதல் என்ற சொல்லுக்கு நீக்குதல் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. இது சில தேவையற்றவதை நீக்கினான் என்ற நிலையிலே அந்த வரைந்தான் என்பதை பயன்படுத்துகிறோம். ஆக ஒரே சொல் பல பொருளில் வருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி சேரும், வருதும் அப்படிங்கிற சொற்களை எடுத்துக்கிட்டோம்னா பழைய சொற்கள் சேரும், வருதும், அந்த ரும், தும் இவையெல்லாம் இடைச்சொற்கள், இவையெல்லாம் விகுதிகள், இவையெல்லாம் என்ன பண்ணுறன, தன்மை பன்மையை உணர்த்துகின்றன. அதே மாதிரி கொள் என்று ஒரு சொல், இடைச்சொல், அது என்ன பண்ணுது, ஐயம், அசைநிலை முதலான பொருள்களிலே வருகிறது. அணங்கு கொள், ஆய்மையில் கொள்ளோ என்று சொல்லுகிற பொழுது ஐயம். கற்றதனாலாய பயன் என்கொள், என் அதோட பொருள் முடிஞ்சு போச்சு. கற்றதனாலாய பயன் என், என்ன, அந்த கொள்ளுக்கு அர்த்தம் கிடையாது, அது அசைநிலை. இப்படி ஒரு சொல் பல பொருளில் வரக்கூடிய நிலை இருக்குது. அப்போ திரிச்சொல்ல பார்த்தோம்னா பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4ம் இருக்கின்ற பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடைத்திரிசொல், உரித்திரிசொல் என்று பார்க்குறோம். அவையும் ஒவ்வொன்றும் 2 வகையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. இன்னும் உரிச்சொல்லுக்கு பார்க்கணும் இல்லைங்களா. சால, உரு, தவ, நனி இவையெல்லாம் மிகுதி என்னும் பொருளை தருகின்றன. ஒரு பொருள் மிகுதி என்கிற பொருளை தருவதாக இருக்கின்றன. சாலச் சிறந்தது, உருவசி, தவப்பெரிது, நனி நன்று, அதெல்லாம் மிகுதின்ற பொருள் தருது. அது மாதிரி கடி என்கிற ஒரு சொல்லே பார்த்தீங்கன்னா காவல், கூர்மை, மனம், விளக்கம், அச்சம் முதலான பல பொருள்களை தரக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஒரே சொல் பல பொருளை தருகிறது. இவையெல்லாம் எளிதில் பொருள் உணரக்கூடியனவாக அமையாமல் கற்றவரே அரிதில் பொருள் உணரக்கூடியனவாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே இவற்றையெல்லாம் திரிசொல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ திரிசொல் என்றால் எழுத்தின் திரிதல் என்கிற பொருள் கிடையாது. குரங்கனுடைய இயல்பாக அமைந்திருந்தாலும் கூட மனித முகத்தை நோக்க அது வேறுபட்டிருக்கிற காரணத்தினாலே, மாறுபட்டிருக்கிற காரணத்தினாலே வலிமுகம் என்று சொல்லுவது வழக்கம். அந்த மாதிரி இயற்சொல்லுக்கு மாறாக கற்றவராலேயே பொருள் உணரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிற காரணத்தினால் இவற்றை திரிசொல் என்றார்கள். திரிசொல்னா ஏதோ வடிவம் தெரிந்தது என்று நினைக்க வேண்டாம். பொருள் இயல்பாக புரியாத நிலையில் மனம் அங்கேயும் இங்கேயும், அறிவு அங்கும் இங்கும் திரிந்து முடிவு செய்யும்படியாக இருக்கக்கூடிய சொற்கள் ஆகியனாலே இவை திரிசொல் என சொல்லப்பட்டன போலும். அடுத்த நிலையிலே திசைச்சொல். செந்தமிழ் நிலம் சேர் 12 நிலத்தினும் 9 தமிழ் ஒழி நிலத்தினும் தம் குறிப்பினவே திசைச்சொல் என்ப. செந்தமிழ் நிலம் சேர், செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த 12 நிலத்தினும் 12 கொடுந்தமிழ் நிலங்களிலும், இது உரையாசிரியர் சொன்னது. 9 9 18 ஆக 18 மொழிகளிலே தமிழ் ஒழி நிலத்தினும், தமிழை தவிர்த்து மீதி 17 மொழிகள் பேசக்கூடிய இடத்துலையும் இருந்து தமிழில், தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய தம் குறிப்பினவே, இவையெல்லாம் தம் குறிப்பினவாக அந்த திசைகளிலிருந்து செந்தமிழ் நிலத்துக்கு வழங்கக்கூடிய சொற்கள் இவையெல்லாம் திசைச்சொல் என்ப. திசைச்சொல் என்று புலவர் கூறுவர். செந்தமிழ் நிலம் சேர் 12 நிலத்தினும் 9 தமிழ் ஒழி நிலத்தினும் தம் குறிப்பினவே திசைச்சொல் என்ப. இப்போ இந்த செந்தமிழ் நிலம் எது முன்பே பார்த்தோம். பாண்டிய நாட்டை செந்தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய வழக்கமும் சோழ நாட்டை செந்தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய வழக்கமுமாக 2 வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு வரையறை வச்சுக்குவோம்.
மொத்தம் 13 பகுதியாக இருந்ததாகவும் அதில் செந்தமிழ் நிலம் தவிர்த்து மீதி 12 இதெல்லாம் வட்டார வழக்குன்னு சொல்லலாம். இது தமிழ்நாட்டை குறிக்கிறது. இந்த முதல் அடி தமிழ்நாட்டை குறிக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக வழங்குவார்கள் சொற்களை. அதனுடைய பொருள் நமக்கு இயல்பாக புரிவது என்பது அரிது. கன்னியாகுமரி பகுதியிலே நொடி என்று சொன்னால் பள்ளம். நிச்சயமாக அது சென்னை பகுதியிலோ விழுப்புரம் பகுதியிலோ இருப்பவர்களுக்கு புரியாது. நொடி, ஒரு ஆட்டோக்காரர் இடத்துல வேகமாக போங்க என்று சொன்னால் நான் நொடியில் கொண்டு போய் விட்டு விடட்டுமா என்று அவர் சொன்னால் இங்கிருந்து சென்றவர் சரி என்று சொல்லுவார். அவர் நொடின்னா பள்ளத்தில் கொண்டு போய் விட்டுடுவார். இப்போ நொடி என்பதற்கு நமக்கு பொருள் தெரியாது. இப்படி பையவே சென்று பாண்டியர்க்காகுக, பையன்னா மெல்லன்னு அர்த்தம். அந்த பொருள் யாருக்கு தெரியும்? சென்னை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அந்த நிலம் தவிர்த்து ஏனைய நிலங்களிலிருந்து அங்கு வந்து வழங்குவது தேசிய அப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த வட்டார வழக்கு, பிற வட்டார வழக்குகள் வந்து நம்ம பகுதியில் வந்து வழங்குவது திசை சொல். காரைக்குடி பகுதி செட்டிநாட்டு வழக்குன்னா அது ஒரு முறை, கொங்கு வட்டார தமிழ்னா அது ஒரு நிலம் ஒரு விதம், நடுநாட்டு தமிழ்னா அது ஒரு விதம். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு இதுக்கெல்லாம் வட்டார வழக்கு சொல்லகராதி என்றே எழுதியிருக்கிறார்கள். கி ராஜநாராயணன் ஐயா உட்பட அவர்கள் படைத்த இலக்கியங்களிலே நிறைய வட்டார வழக்கு இயல்பாக மக்கள் பேச வேண்டியதை அதே நிலையில் பதிவு செய்தால்தான் அந்த உணர்ச்சி சென்று சேரும் என்கிற நிலையிலே எந்த விதமான சமாதானமும் இல்லாமல் இயல்பாக தூய தமிழ் படுத்த வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் இயல்பாக எழுதினார்கள் படைப்புகளை. இப்போதும் அந்த படைப்புகள் அந்த முறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றன. எல்லா பகுதிகளிலும் வட்டார வழக்கு நாவலாசிரியர்கள் சிறுகதை ஆசிரியர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அப்போ அந்த பகுதி சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போலாம் இதுக்குன்னே ஒரு வழக்கு சொல் அகராதி உண்டு பண்ணக்கூடிய முறை வந்திருக்கிறது. அதுக்கும் ஒரு வட்டார வழக்கு சொல்லகராதி இருக்குது. தமிழுக்கு என்று ஒரு அகராதி இருந்தது போக வட்டார வழக்கு சொல்லகராதி கையில் வச்சுக்கிட்டால் தான் சில கதைகள் எல்லாம் நமக்கு புரியும். அது மாதிரி நடுநாட்டு சொல்லகராதி என்று சொல்லி இங்கே விழுப்புரம் கடலூர் பகுதிக்கெல்லாம் சேர்த்த மாதிரி கண்மணி குணசேகரன் என்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு அகராதியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆக செந்தமிழ் நிலம் சேர் பன்னிரு நிலத்தினும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் சொன்ன பெயர் தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, கற்கா நாடு, வேநாடு, பூழி நாடு, பன்றி நாடு, அருவா நாடு, அதனுடைய வடக்கு நாடு, சீத நாடு, மலாடுன்னா மலையமா நாடு, புனல் நாடு, இவையெல்லாம் செந்தமிழ் சேர் ஏதமிழ் பன்னிரு நாட்டு எண் என்று ஒரு பாடல் ஒரு வெண்பா நமக்கு சொல்லுகிறது. தென்பாண்டி குட்டம் கொடம் கற்கா வெண்பூழி பன்றி அருவா அதன் வடக்கு நன்றாய சீதம் மலாடு புனல் நாடு செந்தமிழ் சேர் ஏதமிழ் பன்னிரு நாட்டு எண் என்று சொல்லுகிறார்கள். அங்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக பேசக்கூடிய பேச்சு நமக்கு புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. ஆவினை பெற்றம் என்றும், மாடு பசுமாடு, ஆவினை பெற்றம் என்றும் சோற்றை சொன்றி என்றும் சொல்லுவது தென்பாண்டி நாட்டார் வழக்கம். தாயை தள்ளை என்பார்கள். ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அப்பாவுக்கு அம்மா இருக்காங்கன்னா அப்பத்தா என்று சில பகுதியில் சொல்லுவாங்க. அப்பம்மா என்பார்கள் சில பேர், அப்பாயி என்பார்கள் சில பேர், ஆத்தா என்பார்கள் சில பேர். ஒவ்வொரு விதமாக பாட்டி என்று சொல்லக்கூடிய வழக்கம். இப்படி அங்கங்கே ஒவ்வொரு விதமும். தாயை தள்ளை என்பர் குட்டநாட்டார், தந்தையை அச்சன் என்பர் குடநாட்டார். அச்சன் கிட்டத்தட்ட அது மலையாள வார்த்தை மாதிரி குடநாட்டார். வஞ்சரை கையர் என்பர் கற்கா நாட்டார். வஞ்சகம்னாலே கைதான், கைதவமோ அன்றி செய்தவமோ அபிராமி அந்த அதில் வரும். அப்போ வஞ்சரை கையர் என்பர் கற்கா நாட்டார். தோட்டத்தை கிழார் என்பர் வேநாட்டார். கிழமைன உரிமை, கிழார் தோட்டத்தை கிழார் என்று சொல்பவர் வேநாட்டார். சிறு குளத்தை பாழி என்று சொல்வார்கள் பூழி நாட்டார். செய்யை செரு என்பார்கள். செய்யனா நிலம், நன்செய் புன்செய்ன்னு சொல்றீங்களா, செய் நிலம், அதை செரு என்பார்கள். சிறு குளத்தை கேணி என்பார்கள். இது அருவா நாட்டார். புளியை எகின், புளிய மரத்தை எகனம்னு சொல்றாங்க இல்லையா, பழைய சங்க கால இலக்கியம் தொட்டு அந்த மாதிரி வரதுல அருவா வடதலையார் அப்படி சொல்லுவார்கள். தோழனை எழுவன் என்றும் தோழியை இகுலை என்றும் சொல்லக்கூடிய வழக்கம் சீத நாட்டிலே உண்டு. எழுவன் தான் பிறகு எலேன்னு ஆயிடுதான்னு தெரியல. இன்னொரு பகுதியில் எலே அப்படின்ற மாதிரி.
ஐயோ என்பது அந்தோ என்பது சிங்களர். இப்போ நம்ம இதுவரையில் சொன்னதெல்லாம் வந்து பன்னீர் நிலத்தில் இருந்து சொன்னது. அதுக்கப்புறம் 982 தமிழோடைய நிலம்னா மொத்தம் 18 மொழிகள். 30 கோடி முகம் உடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதியார் பாடியிருக்கார். அந்த 18 மொழிங்கிறது அன்றையிலிருந்து இன்றைய வரையில் மாறவே இல்லை. தொல்காப்பிய உரையாசிரியர் காலம் தொடங்கி பாரதியார் காலம் வரையில் அது மாறாமல் தான் இருக்குது. அது எப்படி மொழி புதுசாக ஒன்று வரும் ஒன்று போகுமே என்று கேட்டால் அந்த 18 என்கிற எண்ணிக்கை மட்டும் இருக்கிறது. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு பாடல் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு சார்ந்த அது தவிர்த்த 17 நாடுகள் எவை எவை. அப்போ தமிழ்நாடு தவிர்த்த இந்தியாவில் உள்ள ஏனைய பகுதிகளும் சிறு சிறு தீவுகளும் அதன் கண்ணே அடங்கும். சிங்களம், சோனகம், சாவகம், சீனம், துளு, குடகம், கொங்கணம், கன்னடம், கொல்லம், தெலுங்கம், கலிங்கம், வங்கம், கங்கம், மகதம், கவுடம், கடாரம், கடுங்கொசலம், தங்கும் புகழ் தமிழ் சூழ் 17 புவி தாம் இவையே என்று ஒரு கட்டளை கலித்துறை பாடல் தெரிவிக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் செந்தமிழ் பேசக்கூடிய பகுதி அல்லது நாம் வசிக்கக்கூடிய பகுதி நம்மை தவிர்த்து ஏனைய பகுதிகளை 12 என்று பிரித்து கொண்டால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் தான் வசிக்கும் பகுதி போக மீதி இருக்கிற 12 பகுதியிலிருந்து வந்து வழங்கக்கூடிய வட்டார வழக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய 18 மொழிகள் இந்தியா முழுக்க பேசப்பட்ட நிலையிலே, இந்தியாவை ஒட்டி பேசப்பட்ட நிலையிலே தமிழை தவிர்த்த ஏனைய 17 வந்து வழங்கக்கூடிய வழக்கும் திசை சொல் என்று சொல்லப்படுகின்றன. அப்ப ஐயோ என்பது அந்தோ என்பர் சிங்களர். அந்தோ இது சிங்கள சொல். சொல் என்பதை செப்பு என்பர் தெலுங்கர். செப்பு அவங்க சொல்றது. அகப்படுதலை சிக்கு, சிக்கிக்கிட்டான் சிக்கு கன்னடர். மாமரத்தை கொக்கு என்பர் தொழுவர். இப்படி இது இரண்டாவது அடிக்கான சான்றுகளாக அமையக்கூடிய தன்மையை பார்க்குறோம். ஆக இச்சொற்கள் எல்லாம் அவ்வப்பொருள்களில் தமிழிலும் வந்து வழங்குகின்ற பொழுது திசை சொற்களாக அமைகின்றன. இப்போ நம்ம இதில் பார்த்ததெல்லாம் வந்து பெரும்பாலும் பெயர் சொற்களாகவே இருக்கின்றன. எங்கேயோ 1-2 வினைச்சொல் கூறு உடையதாக தென்படலாம். இந்த இலக்கணம் 1000 ஆண்டுகளுக்கு முன் இருந்த வழக்கை ஒட்டி கூறப்பட்டது. தமிழ்நாட்டை செந்தமிழ்நாடு, கொடுந்தமிழ்நாடு என பிரித்தல் இந்த காலத்திற்கு ஏற்புடையதல்ல. அதனால் சமஸ்கிருதம் ஒழிந்த பிற மொழி சொற்கள் எல்லாம் நாம் அந்த மொழிகளில் என்னென்ன பொருளில் வழங்கப்படுகிறதோ அந்தந்த பொருள்களில் தமிழிலும் வந்து வழங்குமானால் அது திசை சொல் என்பது நம்முடைய எளிய பொருள். வடமொழி தவிர்த்து மற்றதெல்லாம் திசை சொல், அவ்வளோதான். தமிழ் தவிர்த்த ஏனையான திசை சொற்கள். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஆங்கிலம், இந்து, உருது, பாரசீகம், போர்த்துகீசியம் இதெல்லாம் வந்து நிறைய, ஏன்னா 17ஆம் நூற்றாண்டு தொடங்கி இன்னும் அதுக்கு முன்னே கூட 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி பிற மொழி சொற்களுடைய கலப்பு அதிகமாக ஆகிவிட்டது. ஆங்கிலத்திலிருந்து ரேடியோ, வானொலி, சினிமான்னு வருது, திரைப்படம். ஹிந்தியிலிருந்து பானி நீர், பர்ஜாத் மழை, பர்சாத் அது மழையை குறிக்குது. உருதுல ஜல்தி விரைவுன்னு அர்த்தம், குல்லா தொப்பின்னு அர்த்தம். பாரசீக சொல் அலாதி, ஒரு அலாதி இன்பங்கிற பாருங்க. அலாதினா தனி, கிஸ்தி அதுக்கு வரின்னு பொருள். போர்த்துகீசியத்திலிருந்து ஷாவி அது திறவுகோல்னு அர்த்தம் தமிழில். ஜன்னல் நம்ம பலகனின்னு சொல்லுவோம், காலதர்னு சொல்லுவோம், காற்று வரும் வழி. அவங்க ஜன்னல்னாங்க. இன்றைக்கி ஜன்னல் தான் தமிழ் சொல்லாக தெரியுது. காலதர் பலகனின்னா இது வந்து திரிசொல்ல கொண்டு போய் போட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தமிழில் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ பிறமொழி சொற்கள் மிக அதிகமாக புழக்கத்தில் வந்து விட்ட காரணத்தினாலே அவை தமிழா அல்லது பிறமொழியா என்று கண்டுபிடிப்பதற்கு கூட அரிதாக இருக்கிறது. வட சொல்லும் கூட அப்படி தான் இருக்குது, கண்டுபிடிக்கிறது மிக கடினம். தமிழை போல இருக்கிற தன்மையை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம திசை சொல் என்பதாக கருதப்படக்கூடிய ஒரு நிலை இங்கே காணப்படுகிறது. அடுத்த நிலையிலே வட சொல்லுக்கு போகலாம். அடுத்தது பொது எழுத்தானும் சிறப்பெழுத்தானும் ஈரெழுத்தானும் எய்வன வட சொல். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் பொதுவான சொற்களை கொண்டு அமைவது, சமஸ்கிருதத்துக்கே உரிய சிறப்பு எழுத்துக்கள் தமிழின் உச்சரிப்புக்கேற்ப மாறி வந்து வழங்குவது,
இந்த பொது எழுத்தும் சிறப்பு எழுத்தும் கலந்து வந்து வழங்குவது என்று மூன்றாக பிரிக்கப்படுகிற நிலை இந்த வட சொற்கள். வடசொல் என்பது வடமொழியிலிருந்து வந்தது கிடையாது. வடசொல் போலும் தமிழ்ச்சொல் என்பார் இளம்பூரணர். ரொம்ப அழகான விளக்கம். அது வடசொல்னா வடமொழியிலிருந்து வந்தது இல்லைங்க. மற்ற சொல் மாதிரி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பெயர் வச்சுருக்கணும்? பொதுச்சொல்னு பெயர் வச்சுருக்கணும். இப்போ அவங்க அதை தமிழ்ச்சொல்னு சொல்லுவாங்களா? அவரும் சொல்ல மாட்டார்கள். அவங்க வடசொல் என்று நாம் சொல்கிறோம். வடமொழி போலும் இருக்கிற சொல்ல வடசொல் என்று சொல்லக்கூடிய மரபு நம்மிடத்தில் வந்துவிட்டது. அது பிற்காலத்தில் வடமொழியிலிருந்து தான் வந்தது என்று நம்பப்படுவதாயிற்று. வேறு தவிர்க்க முடியல. இதில் பார்த்திங்கன்னா அந்த பொது எழுத்துன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேயும் அதே எழுத்து இருக்குது, அங்கேயும் அதே எழுத்து இருக்குது. நாம் பதவிகளில் படித்தோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து என்றெல்லாம் படிக்கிற பொழுது அங்கே நம்ம பார்த்தோம். வியஞ்சனம்னு மெய், அச்சு என்கிற நிலையில் உயிரெழுத்து, இதெல்லாம் பார்த்தோம். நம்ம ரெண்டுத்துக்கும் பொதுவான எழுத்துக்கள் என்று நம்ம சில எழுத்துக்கள்லாம் கணக்கிட்டோம். ஏகர ஓகரம் தவிர்த்த 10 உயிரெழுத்துக்கள் இரண்டிற்கும் பொதுவானது. ரா, நா, ழா ஆகிய 3 மெய்யெழுத்துக்கள் தவிர்த்த மீதி 15 மெய்யெழுத்துக்கள் வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவானதுன்னு. அப்படிப்பட்ட பொது எழுத்துக்களாலே வந்து வழங்குவது. இங்கும் அதே எழுத்து, அங்கும் அதே எழுத்து. எழுத்துனா உச்சரிப்புன்ற முறையில் வடிவம் மாறி இருக்கலாம், ஆனால் உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் பொது எழுத்துன்னு பேர். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? தற்சமம். இங்கும் அங்கும் சமமாக இருப்பது, தானும் அதுவும் சமமாக இருக்கிற காரணத்தில் அதுக்கு தற்சமம்னு பேர். அதுக்கடுத்து சிறப்பு எழுத்து. ஒன்று சொன்ன பாருங்க, நம்மகிட்ட இல்லாத எழுத்து அவரோட இடத்துல ஸ்ரீ, ஹா, ஷா, சா இந்த மாதிரி எழுத்துக்கள் சிறப்பு எழுத்துக்கள் அவரிடத்துக்கு பிறகு அந்த உச்சரிப்பு. அந்த மாதிரி காவை அவங்க பல விதமாக 4 விதமாக உச்சரிப்பாங்க. இன்றைக்கு ஹிந்தியில் உச்சரிக்கிற மாதிரி க, சா, தா, பா இதெல்லாம் அவர்கள் ஒவ்வொன்றையும் 4 விதமாக உச்சரிப்பார்கள். அந்த எழுத்துக்களுடைய சிறப்பு எழுத்து அதெல்லாமும் தமிழில் வந்து வழங்குகிற பொழுது எப்படி வரும்? பொது எழுத்தால் மட்டும் ஆனவை, சிறப்பு எழுத்தால் மட்டும் ஆனவை, ரெண்டும் கலந்து வழங்குபவை. அதான் பொது எழுத்தானும் சிறப்பு எழுத்தானும் ஈர் எழுத்தானும் இயைவன வடசொல். ஆரியத்திற்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்து, ஆரியத்துக்கே உரிய சிறப்பு எழுத்து தெரிந்த எழுத்து, இவ்விருவகை எழுத்து. இதை கொண்டு செந்தமிழை ஒத்த சொல்லாக வடதிசையிலிருந்து வந்து செந்தமிழ் நிலத்திலே வழங்கக்கூடிய சொற்கள் வட சொற்கள். ஆரியம் என்பது சமஸ்கிருதம். அப்புறம் என்னென்ன சொல்லு பாருங்க. அப்புறம் இன்னொன்று, அந்த உச்சரிப்பு இங்கே வந்து மாறி வழங்குது பாருங்க. அதுக்கு என்ன பேருனா தற்பவம். பவம்னா பிறப்பு. அதே போன்ற உச்சரிப்பு இங்கே பிறப்பிக்கப்படுகிறது. வேறு ஒரு எழுத்தின் மூலமாக கிட்டத்தட்ட அதனை ஒத்த ஒலி ஏற்படும்படியாக அது பிறக்கிறது. ஆகையினால அது வந்து தற்பவம் எனப்படுகிறது. தற்சமம், தற்பவம், இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்சமம்னு பார்த்தீங்கன்னா ஆமலம், கமலம், காரணம், மூலம், மேரு இவை சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒன்றுபோல் வழங்குகின்ற காரணத்தினாலே இவையெல்லாம் தற்சம வட சொற்கள் எனப்படும். ஆக பொது எழுத்தால் வழங்குவன அவை ஒரு பகுதி. அதுக்கடுத்து சிறப்பு எழுத்து. சமஸ்கிருதத்துக்கே உரிய சிறப்பு எழுத்து. அதான் சொன்னோம் தற்பவம்னு. சுகி, போகி, சுத்தி என்று சொல்லுகிற பொழுது நாம் தமிழில் அதுக்கேற்ற மாதிரி சுகி, போகி, சுத்தி என்பதாக அந்த சிறப்பொழிகளை தமிழ் நீர்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திரித்து வழங்குகிறோம். இப்போ ரெண்டும் கலந்து வர்றது. ஹரன், ஹரி, சலம். ஹா மட்டும்தான் அதாவது சிறப்பு எழுத்து. ராயின் தமிழ் எழுத்து, பொது எழுத்து. ரெண்டும் கலந்து வரல. ஹரன், ஹரி. ஜலம் அது சலம் என்று ஆகிறது. ஜலம் என்று சலம். இப்படி சிறப்பு எழுத்தும் பொது எழுத்தும் கலந்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆக இதெல்லாம் வட சொல்லினுடைய தன்மை. இது 3 விதமாக வகைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். வடக்கும் ஒரு திசையாகலின் வட சொல்லும் திசை சொல்லை அடங்காதோ எனின் தமிழில் முதலில் வந்து கலந்த மொழி சமஸ்கிருதம் ஆதலின் அம்மொழி சொற்கள் தமிழில் வழங்கும் போது அவற்றை வட சொற்கள் என்று முதலில் குறிப்பிட்டார்கள். அதை வட சொல் என்று சொன்ன பிறகு இன்னும் வட திசையிலிருந்து வரக்கூடிய பிறமொழி சொற்களாகட்டும் அல்லது ஏனைய திசைகளிலிருந்து வழங்கக்கூடிய சொற்களாகட்டும் அவற்றையெல்லாம் சேர்த்து திசை சொல் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான். வடமொழி தவிர்த்த மற்றவையெல்லாம் திசை சொல் என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம் செய்யுள் ஈட்டச் சொற்களாக சிந்திக்கத்தக்கனவாக அமைகின்றன. இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் இந்த 4. இதில் இயற்சொல்,
பெயர் வினை இடையூறு என 4ஆகவும், திரிசொல் பெயர் வினை இடையூறு என 4ஆகவும் அமையக்கூடிய தன்மையை பார்க்குறோம். திசை சொல்லும் வட சொல்லும் பெரும்பாலும் பெயர் சொற்கள் தான் வந்து வழங்கும். எனவே இதில் ஒன்று அதில் ஒன்று, இதை மட்டும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. வட சொல்லிருந்து வினைச்சொல் வருவதோ இடைச்சொல் வருவதோ உரிச்சொல் வருவதோ அரிதினும் அரிது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. திசை சொற்கள் இருந்தும் அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதைத்தான் அந்த முதல் நூற்பாவில் பார்த்தோம். ஆக சொற்களை பற்றி இதுவரையில் பொதுவாக தெரிந்து கொண்டோம். இனி முறைப்படி பெயர் சொல் என்றால் என்ன, இதை நம்ம முறையாக படிக்கணும். பெயரின் பொது இலக்கணம். இப்போ தான் நாம் தலைப்புக்கே வரோம். இதுவரையில் 17 நூற்பாவில் என்ன படித்தோன்னு கேட்டால் சொல்லை பற்றி படித்தோம். பெயர் சொல்லை பற்றி இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இதுவரையில் 16 நூற்பாக்களை நாம் படித்தது, 17 நூற்பாக்களை நாம் படித்தது சொற்களை பற்றி படித்திருக்கிறோம். இது பெயர் சொல். இனிமே என்ன சொல்கிறார் பாருங்கள் இலக்கணம். இடுகுறி காரணம் மரபோடு ஆக்கம் தொடர்ந்து தொழிலல காலம் தோற்றா வேற்றுமைக்கு இடனாய் திணை பால் இடத்து ஒன்று ஏற்பவும் பொதுவும் ஆவன பெயரே. பெயர் எது என்று கேட்டால் இடுகுறி, இடுகுறியாகவும், காரணம் குறிப்பிட்ட காரணம் பற்றியும். எந்த காரணமும் இல்லாமல் வருவது இடுகுறி. ஏன் அதுக்கு அந்த பெயர் வச்சாங்க யாருக்கு தெரியும்? தீயை ஏன் தீ என்றார்கள், நீரை ஏன் நீர் என்றார்கள், சூரியனை ஏன் சூரியன் என்றார்கள், சுடரவனை ஏன் சுடரவன், சுடரை ஏன் சுடர் என்றார்கள். ஏதாவது நம்மால் பதில் சொல்ல முடியுமா? தெரியல. காரணம் வானை ஏன் வான் என்றார்கள், தெரியல. காரணம், குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடிந்தால் அது காரணம். பறக்கிற காரணத்தினால பறவை, பரவி இருக்கிறதுனால கடலுக்கு பெயர் பறவை இடைநிறா, வளைந்து இருக்கிறதுனால வளையல், அழகு தருவதனால அணி. இப்படி காரணம் சொல்ல முடிஞ்சால் அது காரணம். இதில் மரபுன்னா காலந்தோறும் வருவது. இன்னொன்று திடீரென்று ஆக்கிக் கொள்வது ஆக்கம். தொன்று தொட்டு வருவது மரபு, திடீரென ஆக்கிக் கொள்வது ஆக்கம். இப்படி ஒரு 2 வகையும் இருக்குது. இப்படி தொடர்ந்து இந்த 2 சொற்களும் இந்த 2 வகைப்பாட்டுகளிலே தொடர்ந்து. தொழில் அல காலம் தோற்றா. தொழில் என்பது வினையாளனையும் பெயர். அதை தவிர மீதி காலம் காட்டுவதில்லை. பெயர் சொற்களில் வினையாளனையும் பெயர் மட்டும்தான் காலம் காட்டும் என்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அது என்ன வினையாளனையும் பெயர் என்று கேட்டால், முருகன் வந்தான். இப்போ முருகன் பெயர் சொல், வந்தான் வினைச்சொல். முருகன் என்கிற பெயர் சொல் காலம் காட்டாது, வந்தான் என்கிற பெயர் சொல் காலம் காட்டும். வந்தவனை கண்டேன், வந்தவன் அவன்தான் என்று நம்ம சொல்லணும்னு வச்சுங்க. முருகன் வந்தான், வந்தவனை கண்டேன், வந்தவன் அவன்தான், அவன் பேர் தெரியல, வந்தவன் அவன்தான், நேற்று வந்தவன் அவன்தான் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ வந்தவன் என்று சொல்லுகிற பொழுது காலம் காட்டுகிறது. எந்த பெயர் சொல்லும் காலம் காட்டாது, இது மட்டும்தான் காலம் காட்டும். எது? வினையாளனை பெயர் மட்டும்தான். வந்தவன், வருகின்றவன், அதோ வருபவன், சொன்னவன், சொல்கின்றவன், இதோ சொல்பவன் என்று காலம் காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் வேற்றுமை உருவு ஏற்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனால் அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர். வினைச்சொல் போல காலம் காட்டுவதாகவும் பெயர் சொல் போல வேற்றுமை உருவு ஏற்பதாகவும் அமைந்திருக்கிற காரணத்தினால வினையால் அணையும் பெயர். வினை பெயர் 2 இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளேயே. அப்படி பெயர் வைத்தார்கள். அதை தவிர ஏனையென காலம் காட்டுவது கிடையாது. காலம் தோற்றுவதில்லை. வேற்றுமைக்கு இடனாய் எந்த பெயர் சொல்லாக இருந்தாலும் சரி அது வேற்றுமைக்கு இடனாக இருக்கும். முருகன், முருகனை கண்டேன். வீடு, வீட்டுக்கு சென்றான். தையில் திருமணம். கண், கண்ணின் அழகு, ஏதோ ஒன்று. வேற்றுமைக்கு இடனாய் திணை பால் இடத்து ஒன்று ஏற்பவும். அதில் திணை பால் இடத்து ஒன்று ஏற்கும். இப்போ நம்ம வந்தான் என்று சொன்னீங்கன்னா ஒரு பெயர் சொல் வந்தவன் என்று எடுத்துக்கொண்டால் வந்தவன் உயர்தனைன்னு தெரியுது, ஆண்பால்னு தெரியுது, வந்தவன் படற்கைன்னு தெரியுது, இதெல்லாம் தெரியுது. வந்தாயை கண்டேன், வந்தாய் என்று சொல்லும்போது உயர்தனையா அகிரணியான்னு தெரியல, ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆனால் ஒருமைன்னு தெரியுது. வந்தாய் முன்னிலைன்னு தெரியுது. ஏற்பவும் பொதுவும் ஆவன பெயரே. திணைப்பால் இடத்தில் ஒன்று ஏற்பது அல்லது பொதுவாய் பலவற்றை ஏற்பது, ஒன்றை ஏற்பது. திணைப்பால் இடம் இதில் வரையறுத்து காட்டுவதும் இவற்றுக்கு பொதுவாக அமைவதுமாகிய நிலை. அதான் சொன்னோம். நீ அது ஒருமை பன்மையை தான் காட்டுமே ஒழிய ஆனா பெண்ணான்னு காட்டாது, உயர்தனையே ஆகிரியான்னு காட்டாது. அதனால தான் அது பொதுன்னு சொன்னார் சில வார்த்தையை. அதெல்லாம் இதுதான் பெயருடைய இலக்கணம். சரி, அது என்ன? இடுகுறி.
இடுகுறி மரபு அப்படின்னு வச்சுங்க. மரம் பனை காலங்காலமாக வழங்குறாங்க, நாமும் வழங்குறோம். ஏன் பனை மரத்தை பணம்னு சொல்கிறாங்க, பனைன்னு சொல்கிறாங்க? யாருக்கு தெரியும்? மரம் தெரியல. மரத்து போகிறதுனால மரம்னு சொல்லக்கூடாது. மொழியியலாளர் கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க மண்ணோடும் அருவி இருப்பதனால் மரம் என்பார்கள். அது தனி ஆராய்ச்சி, அதை விட்டுடுவோம். தொல்காப்பிய நெறி அது ஒரு பக்கம் இருக்குது. எல்லா சொல்லுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா. அவரை பொறுத்த வரையில் எல்லாமே காரண பெயர்கள் தான், எதுவுமே இடுகுறி பெயர் கிடையாது. காலப்போக்கில் அந்த காரணம் மறைந்து விட்டது அல்லது நாம் மறந்து விட்டோம், நமக்கு அது ஞாபகத்துக்கு வரல, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் மொழிப்பொருள் காரணம் விழிப்ப தோன்றா, நம் அறிவுக்கு எட்டவில்லை என்று அவர் பதிவு செய்கிறார். இவரை பொறுத்தவரையில் இது வடமொழி தாக்கமோ அது பிற்காலத்தில் நிறைய அந்த சூழ்நிலையை இடுகுறின்னு ஒரு நிலைமையை கொண்டு வந்தார் பவணந்தியார். ஆனால் மரம் பனை என்பனை இடுகுறி மரபு பெயர்கள், அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மரபுன்னா தொன்று தொட்டு வருவது, முன்னோர்களால் இடப்பட்டது இடுகுறி, அவ்வளோதான். காரணம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா நமக்கு காரணம்லாம் கண்டுபிடிச்சின்னு முன்னாடி. நடராஜன் ஒருத்தருக்கு பேர் வச்சுருக்காங்க, அவர் வந்து நடனம் ஆடுவாரான்னு கேட்கக்கூடாது. இறைவன் சிவபெருமான் நடனம் ஆடுவார், இவருக்கு ஏங்க நடராஜன் பேர் வச்சாங்க? வச்சுட்டாங்க, அவ்வளோதாங்க. ஏன் பெயர் வச்சாங்கன்னா கேட்கக்கூடாது. அதுக்கு ஒன்றும் நம்ம காரணம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் இடுகுறி காரணம் இருந்தால் தானே காரணம், அதான் சொல்லவே முடியலையே. இடுகுறி மரபுன்னு பேர். அதுக்கப்புறம் இடுகுறியில் ஆக்கம், அதுக்கு ஒரு பாட்டே சொல்கிறாங்க. பொய்யாமொழி புலவர் என்று ஒருவர் இருந்தார், அவர் சிவபெருமானை பாடி வந்தார். முருகப்பெருமானுக்கு ஒரு ஆசை, இந்த பொய்யாமொழி புலவர் தன்னை பாடமாட்டாரா என்று. முருகப்பெருமான் அந்த புலவர் இடத்திலே எழுந்தருளி, நீங்கள் என்னை பாடலாகாதா, பாடுங்கள் என்று கேட்டபோது அந்த புலவர், கோழியை பாடும் வாயால் கொஞ்சனை பாடமாட்டேன், சிவபெருமானைத்தான் பாடுவேனே ஒழிய நான் தங்களை பாடமாட்டேன் என்று மறுத்து விட்டார். ஐமுகச் சிவனும் அருமுகச் சிவனும் ஒன்று என்று உணராத நிலையில் இருந்த அவர் முருகப்பெருமானை பாட மறுத்தார். முருகன் தன் தந்தையோடு சேர்ந்து திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் குன்றம் எறிந்த குமரவேலும் வளர்த்ததல்லவா சங்கத்தமிழ், அதனால் தமிழின் நாயகனே அவன்தானே. அப்படி இருக்க போது முருகப்பெருமானை பாடவில்லை என்றதும் முருகனுக்கு சற்று வருத்தம் ஏற்பட்டது. சரி, இவர் போக்கில் சென்று திருத்துவோம் என்று முடிவு செய்து ஒரு நாள் கையில் வேரோடு ஒரு வேடனாக காட்டு வழி பாதையிலே புலவரை தடுக்கின்றார். புலவர் அஞ்சு, என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லை, நான் வெறும் புலவன், பணமெல்லாம் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னது. பரவாயில்லை, நீ ஒரு பாடல் பாடு என்னை பற்றி, அப்போதுதான் நீ உயிரோடு இந்த இடத்தை விட்டு அப்பால் செல்ல முடியும் என்று முருகன் சொல்ல, ஐயா தங்கள் பெயர் என்னவோ அதை வைத்து நான் பாடுகிறேன் என்று சொல்ல, என்னுடைய பெயர் மொட்டை என்றாராம் இவர். கோழியை பாடும் வாயால் கொஞ்சனை பாட மாட்டேன்னு சொன்ன இல்லை, நீ மொட்டையை பாடு, என் பெயர் மொட்டைன்னாராம். உடனே வேறு வழி இல்லை. அதுக்கு முருகனே யோசனை எடுத்தது, ஒரு யோசனை சொல்கிறாரு. அதாவது உடன்போக்கு மேற்கொண்ட நிலையிலே மகள் உடன்போக்கு மேற்கொள்ள செவிலி தேடி செல்கிறார் அல்லவா, சுரம்போக்குன்னு பேர். சுரம்போக்கு வைத்தல் சுரம்போக்குன்னு. அப்படி பாலை நில பாதையிலே பெண்ணை தேடிக்கொண்டு தாய் செல்லக்கூடிய காட்சியை நீ பாடு என்று சொன்னதும் ஒரு வெண்பாவில் அமைத்து பாடுகின்றார் பொய்யாமொழி புலவர். பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை செல்லற்கு இசைந்தனலே, மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர்போம் காணவேல் முள்தைக்கும் காடு. பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, அந்த காட்டு வழி பாதை இருக்கிறதே பாலை நிலப்பாதை, அங்கே பாலை நில பயிரினம் உயிரினம் கள்ளி, அதுவே பற்றி எரிகிறதாம், பொன் போல பறக்கிறதாம். கார்த்திகை மாதத்தில் மாவழி சுற்றுவார்கள் பிள்ளைங்க, பணம் கொடுக்க என்பதை கொண்டு வந்து வெயிலிலே உலர்த்தி பள்ளம் பறித்து அதை நெருப்பிலிட்டு பூசணை இலையினாலே மூடி பிறகு மறுநாள் எடுத்து அந்த தூளை எல்லாம் கரித்தூளாக இடித்து அவற்றை பனை மரத்திலிருந்து கொண்டு வந்த அந்த வாரைப்பகுதிகளிலே வெட்டி நடுவிலிட்டு மாவழி சுற்றுதல், கார்த்திகை தீப நாட்களிலே மாவழி சுற்றுதல் வழக்கம். அப்போ பொறி பறக்கும், பொன்போல பறக்கும். அது அந்த மாதிரி கள்ளிச்செடி நெருப்பினுடைய கொடுமை, சூரியனுடைய கொடுமை தாங்காமல், நெருப்பு போல சூரியன் வெப்பத்தை காய்கிற காரணத்தினால் அது அப்படியே பொறி பறக்குமா.
அப்படிப்பட்ட காட்டில், காடுன்னா இந்த இடத்துல பாலைநில பாதையில், என் பேதை செல்லருக்கு இயைந்தனலே, என்னுடைய பெண் தன் தலைவனோடு சென்று விட்டாலே என்று சொல்லி வருந்தி மின்போலும் கையில் மின்னல் போல வச்சுட்டு இருக்காரு முருகன் வேலை. இங்கே இந்த வேடனாக நிற்கிறார். மானவேல் முட்டைக்கு, மானவேல்னா பெருமை பொருந்திய வேலை ஏந்திய முட்டைக்கு, இவர் பேர் முட்டை இல்லையா, முட்டைக்கு மாறாய தெவர்பம், இவருக்கு எதிரிகளாகிய தெவர்கள் அஞ்சி அலறி போகக்கூடிய கொடிய பாலைவனம் போல இருக்கிறது இந்த தலைவி சென்ற பாதை. காண வேல் முள் தைக்கும் காடு, வேலை முள்ளு காலில் தைக்கும்படியாக இருக்கிற காடு என்று பாடி முடித்தார். உடனே முருகன் வேடனாக வந்தவர் இதிலே பொருள் பிழை இருக்கிறது என்றார். புலவருக்கு ஒன்றும் புரியல, பொய்யாமொழி புலவருக்கு. என்ன பிழை என்றார். ஐயா, பாலை நிலத்தாவரமாக இருக்கக்கூடிய கல்லியே பொன் போல பற்றி எரிகிறது, கரித்தொகலாக ஆகிறது என்று சொன்னால், வேல மரத்து முள் எப்படி காலில் தைக்கும்? அதுவும் அல்லவா கரிந்து போயிருக்க வேண்டும் அல்லது சாம்பலாகி இருக்க வேண்டும். நிலத்தோடு பொருந்தி இருக்கக்கூடிய கல்லியே காய்ந்து போயிருக்கிறது, பொறி பறக்கிறதுனா முள்ளு எப்படி காயாமல் இருக்கும், பற்றி எரியாமல் இருக்கும் என்று கேட்க, புலவர் வெட்கி தலை குனிந்ததோடு, இது சாதாரண மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது, தாங்கள் யார் என்று வேண்ட, அப்போது முருகப்பெருமான் காட்சியளித்து, என்னை பாடமாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா, நான் தான் உன்னிடத்தில் பாடல் கேட்க வந்தேன் என்று சொல்லி, நீ பாடிய பாடல் பொருத்தமற்றது, நான் பாடுகிறேன் கேள் என்று, விழுந்த தொலி அந்தர தேவம் என்றும் வீழின் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வலையும் போயினடே பொய்யா மொழி பகைஞர் போல், அவரை தலைவராக்கி பொய்யாமொழி புலவரை பாட்டுடை தலைவனாக்கி பாடுகிறார் முருகப்பெருமான். விழுந்த தொலி அந்தரத்திலே வேம், மேலே இருந்து மழை தொலி தப்பித்தவறி பெய்ந்தாலும் கூட கீழே இருந்து வெப்பம், நிலத்திலிருந்து பரவக்கூடிய வெப்பத்தினாலே அது நிலத்தை வந்து அடையாமல் பாதியிலே காஞ்சி போயிடுமா, உலர்ந்து போயிடுமா மழைத்துளி, அவ்வப்போது பெய்கிற மழைத்துளி, அவ்வளவு கொடிய வெப்பம். ஒருவேளை விழுந்தால் சுடர் சுடும், அது நெருப்பை போல அது மாறிவிடும், அதாவது வெந்நீரை போல ஆகிவிடும் என்று சொல்லி, மழையே பெய்யாத பகுதியில் இந்த பெய்வலை சென்றாலே பொய்யாமொழி புலவருடைய பகைவர்கள் சென்ற பாதை மாதிரியான இடத்துல போயிட்டாலே என்று முருகன் பாட, புலவர் உண்மையை உணர்ந்து பணிந்து பெருமானை போற்றி நின்றார் என்று சொல்வார்கள். ஆக அந்த இடுகுறி ஆக்கம், முட்டை என்று பெயர் வைத்தார் முருகன், தனக்குத்தானே பெயரிட்டு கொண்டார். ஏன் அந்த பெயரை வைத்தார்னு கேட்க முடியாது. இந்த கோழி கொஞ்சம் அதனால் முட்டை என்று சொல்லுவது வேற கதை, அது கதைக்கு சொன்னது. திடீர்னு அவர் பெயர் வச்சுக்கிறார், முட்டைன்னு பெயர் வச்சிருக்கலாம், அவர் வேறு எது வேணாலும் பெயர் வச்சிருக்கலாம். அவர் இதுதான் காரணம் என்று வரையறுத்து சொல்ல இயலாத நிலையில் இருக்கிறனால அதுக்கு பெயர் இடுகுறி ஆக்கப்பெயர். பனை என்றும் தென்னை என்றும் சொல்லுவதெல்லாம் இடுகுறி மரபு பெயர், இது இடுகுறி ஆக்கப்பெயர். அது மாதிரி காரண மரபு பெயர் சிலது இருக்குது. விலங்கு, பறவை, அணி, இவையெல்லாம் காரண மரபு பெயர்கள், காரணம் கருதிய மரபு பெயர்கள். விலங்குன்னா குறுக்கால வளர்ந்துருக்கிறது விலங்கு, குறுக்க தான் வளரும், நெடுக்கால வளராது. மனிதன் நெடுக்க வளர்றான். விலங்குனாலே குறுக்கீடு. மலைக்கு கூட விலங்குன்னு ஒரு பெயர் உண்டு. குறுக்கீடு, ஒரு செயலை செய்யாமல் தடுக்கிறது, கையில் போடுற விலங்குன்னு சொல்கிறோம், விலங்கு. அதுக்கப்புறம் பறவை, பறக்கிறதுனால, அணியப்படுவதனால அணி, இப்படியெல்லாம் பெயர் இருக்கிற காரணத்தினால அவையெல்லாம் காரண மரபு பெயர்கள். அது மாதிரி பொன்னன் போனன் என்று சொன்னால் காரண ஆக்கப் பெயர்கள். இதை பாருங்க, காரண ஆக்கம். அது என்ன காரண ஆக்கம்? பொன்னை உடைய காரணத்தினாலே பொன்னன், பூண் அணிந்திருக்கிற காரணத்தினாலே பூணன் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. அதுக்கப்புறம் தொழிலலை வினையாளனையும் பெயருக்கு பாருங்க, நடந்தவனை கண்டேன், படித்தவனை கண்டேன் என்று சொல்லுகிற பொழுது வினையாளனையும் பெயர். அது செயலையும் நடத்தல், படித்தல் ஆகிய செயலையும் உணர்த்துகிறது, காலத்தையும் உணர்த்துகிறது, இறந்த காலம்னு வேற்றுமை உருவையும் ஏற்கிறது. அதனால் இதெல்லாம் நடந்தவனை, படித்தவனை என்று வருவதெல்லாம் வினையாளனையும் பெயர். அதில் பார்த்தீங்கன்னா நடந்தவன், படித்தவன் என்று சொல்லுகிற பொழுது இது உயர்தனை என்றும், ஆண்பால் என்றும், ஒருமை என்றும், படற்கை என்றும், திணையும் பாலும் எண்ணும் இடமும் தெளிவாக நமக்கு புலனாகக்கூடிய தன்மையையும் காண முடிகின்றது. அதனால் இவற்றையெல்லாம் வைத்து அவ்வாறு கருதுகின்ற வழக்கம் உண்டு. இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் மரம், பனை இவையெல்லாம் இடுகுறி மரபு.
அவன் அவள் பறவை என்று சொன்னால் காரண மரபு. இப்படி வச்சுங்க, இடுகுறி மரபு காரண மரபு சொல்லணும். இல்லை, காரண மரபுன்னா அவன் அவள், அவன் காரணம் ஆண்பால், அதனால் அவன் கிட்ட இருக்கிறதுனால, அது எட்ட இருக்கிறதுனால அவன் கிட்ட இருந்தால் இவன், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அவன் அவள் இவன் இவள் இதெல்லாம் காரண மரபு. இந்த மானவேல் முட்டைன்னு பெயர் வச்சாங்க பாருங்க, அதுக்கு நாம் வேறு எதுவும் சொல்ல முடியாது. இடுகுறி ஆக்கம். பொன்னன் பூனன் என்று சொன்னால் காரணக்குறி ஆக்கம். நடந்தவனை நடப்பவனை என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையை பார்த்தா அது வினையாளனையும் பெயர். அது காலம் காட்டக்கூடிய மரபை தெரிந்து கொள்கிறோம். தொழிலல காலம் தோற்றா என்று சொன்ன காரணத்திலே சிறுபான்மை வினையாளனையும் பெயரை தவிர சில தொழிற்பெயர்களும் காலம் காட்டுவது. உரையாசிரியர் சொல்வது சிறுபான்மை தொழிற்பெயரும் காலம் காட்டுவது. நடந்தமை, நடக்கின்றமை, செய்வது என்று தொழிற்பெயர்கள் கூட காலம் காட்டக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படியும் சில பேர் உரை எழுதக்கூடிய மரபு விளங்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். ஒரு காரணமும் பற்றாது பெயராய் வழங்குகின்ற காரணத்தினாலே இடுகுறி. ஏதேனும் காரணம் பற்றி வருவது. இப்போ மரம் என்பது ஒரு காரணமும் பற்றாது பெயராய் வருகிற காரணத்தினாலே பனை பலா முதலிய பல பொருளுக்கு பொதுவாக நிற்கிறதுனால இடுகுறி பொது பெயர். அதிலே இன்னும் ஒன்று சொல்கிறது உண்டு, பொது பெயர் சிறப்பு பெயர்னும் இன்னொரு வகையில் உரையாசிரியர் சொல்கிறாங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். இதுக்கு நடுவில் இடுகுறி பொது பெயர்னா மரம், இடுகுறி சிறப்பு பெயர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பனை, காரண பொது பெயர்னா அணி, காரண சிறப்பு பெயர்னா சிலம்பு. இப்படி இன்னும் உள்ள ஒரு பிரிச்சும் அர்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. இவ்வாறு இல்லாமல் இடுகுறி பெயரும் காரணப் பெயரும் மரபு பெயரும் ஆக்கப் பெயரும் என்று பெயர் 4 வகைப்படும் என்று தனித்தனியே இதனோடு கொண்டு கூட்டி சொல்லாமல் தனியே சொல்லக்கூடிய நிலையும் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நிலம், நீர், சோறு இதெல்லாம் இடுகுறி. நிலத்தன், கரியன் இதெல்லாம் காரணம் பற்றி வந்ததுனால காரணம். இடையன், பாகன் இதெல்லாம் மரபு பற்றி வந்ததுனால மரபு. அதை மாற்றக்கூடாது. எப்பொருள் எச்சொல்லில் எவ்வாறு உயர்ந்தோ செப்பினர் அப்படி செப்புதல் மரபு. இது மாற்றாமல் சொல்கிறது மரபு. ஆக்கம் என்பது ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவது. பார்த்தோமே, தெங்கு தின்றான், தென்னை மரத்தன் கிடையாது, தேங்காயன்னு அர்த்தம். முதலின் பெயர் சினைக்கு ஆகி வருகிறது, ஆக்கம்னு பார்த்தோம். அப்போ இடுகுறி பெயர், காரண பெயர், மரபு பெயர், ஆக்கப்பெயர் என்று பிரித்து உரை காணக்கூடிய மரபும் உண்டு. காரணத்தோடு சொன்னால் சிலது காரணம், காரணம் இல்லாமல் வந்தால் நம்ம மரபு பெயர்னு போட்டுக்கணும். இடைத்தொழில் புரியாதானையும் அவ்வம்சம் கருதி அத்தொழில் காரணமின்றி அவனுக்கு அந்த பெயர் வைத்தால் அது மரபு பற்றி வந்தது. இப்படி உரை சொல்லக்கூடிய ஆசிரியர் முத்துத்தம்பி பிள்ளை அவர்கள். ஆக இந்த நூற்பா சற்று சிக்கலாக இருக்கக்கூடிய நூற்பாவாக இருக்கிறது. விதவிதமான பொருள் தரக்கூடிய நிலையிலே எல்லோருக்கும் புது புது சிந்தனைகளை சிந்திக்க வழிவகுப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை மட்டும் நாம் நினைவில் கொள்வோம். எஞ்சி இருக்கக்கூடிய பெயர் சொல் குறித்து இனிமேல் விரிவாக சொல்லப் போகிறார். உயர்தனை பெயர், அதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால், அகிரணை பெயர், ஒன்றன்பால் பலவின்பால், அது என்னென்ன எவ்வளவு வகை, ரொம்ப விரிவாக அடுத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய பகுதியில் அவை குறித்து இனி வரும் வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து சிந்தித்து நிறைவு செய்வோம், வந்தித்து நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாஜனமே.